Good morning, students. Today we are going to another online class. அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் இன்னொரு காணொளி வகுப்பு மூலமாக வேதியியல் பிரிவில் அலகு 10 என்கிற பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தலைப்பு நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். கெமிஸ்ட்ரி யூனிட் 10. டைட்டில் மேட்டர் அரவுண்ட் அஸ். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். Today we are going to discussing classify substances as elements, compounds and mixtures based on their chemical composition. வேதியியலின் அடிப்படையில் பொருட்களை தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் கலவைகளாக வகைப்படுத்த இருக்கிறோம். Then group mixtures as homogeneous and heterogeneous. இதில் கலவைகளை ஒருபடித்தான கலவை மற்றும் பலபடித்தான கலவைகளாக குழுப்படுத்த இருக்கிறோம். ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை வித்தியாசத்தை பார்க்க இருக்கிறோம். டேபிளேஷனை பார்க்க இருக்கிறோம். கிளாசிஃபிகேஷனை பார்க்க இருக்கிறோம். டிஃப்ரென்ஸை பார்க்கணும். எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்டு மிக்சர்ஸ், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். We use the term matter to cover all substances and materials from which the universe is composed. நம்ம பருப்பொருள் என்பது அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் குறிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு தான் பருப்பொருள், மேட்டர். மேட்டர் இஸ் எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ். நம்ம சுற்றி எல்லாமே இருக்குது, அனைத்துமே என்னது? பருப்பொருள் தான். இந்த பருப்பொருள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, the air we breathe, the food we eat, the pen or pencil we write, clouds, stones, plants, animals, and a drop of water or a grain of sand, everything is matter. நாம் உண்ணக்கூடிய உணவு, சுவாசிக்கும் காற்று, எழுதக்கூடிய எழுதுகோள்கள், மேகம், கற்கள், தாவரங்கள், விலங்குகள், ஒரு சொட்டு நீராக இருந்தாலும் அதுவும் பொருள் தான். அதுவும் மணல் கூறுகள், இதெல்லாம் இப்படி பல பொருள்கள் எல்லாத்துலேயுமே இந்த டேம் மேட்டர் அல்லது பருப்பொருள்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ரெண்டு பொதுவான பண்புகள் இருக்குது. பொதுவான பண்புகள். Samples of any of these materials have two properties in common. பொதுவான பண்புகள் ரெண்டு. That is, they have mass and they occupy space. Mass and space, இதுதான் முக்கியமானது. They have mass and they occupy space. நிறை மற்றும் இடத்தை அடைக்கும் இயல்பு. நிறை மற்றும் இடத்தை அடைக்கும் இயல்பு இதில் முக்கியமாக இருக்கு. Then, thus we say that matter is anything that has mass and occupies space. எனவே நம்ம நிறை மற்றும் இடத்தை அடைக்கக்கூடிய அனைத்து பொருளும், நிறைய இருக்கணும், இடத்தை அடைக்கும் அனைத்து பொருள்களையும் நம்ம என்ன செய்யணும்? பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லணும். Then
Classification of matter. Classification of matter. Last class in 8th, you have studied the classification of matter on the basis of their physical states. கடந்த வகுப்பில் 8ஆம் வகுப்பில் இதே மேட்டருங்கிற பாடத்தை இயற்பியல் பண்பு அடிப்படையில் வகைப்படுத்தி படிச்சிருப்பீங்க. Now let us see how we can classify matter on the basis of chemical properties or chemical composition. இப்போ நம்ம படிக்க போகிறது கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம எப்படி இந்த மேட்டரை வகைப்படுத்த போகிறோம் இதை பார்க்கணும். இதில் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால், it has been classified into pure substance and mixtures. From the point of view of chemistry, pure substances are those which contain only one kind of particles, whereas impure substances, mixtures, contain more than one kind of particles. இதை நம்ம சுருக்கமாக அதை சொல்லணும்னு நினச்சுன்னா, தூய அல்லது தூய்மையற்ற பொருளாகவே வகைப்படுத்துகிறோம். வேதியியல் பார்வையில் தூய பொருட்கள் ஒரே வகையான துகள்களையும், தூய்மையற்ற பொருட்கள் கலவையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துகள்களையும் பெற்று, இதைத்தான் நம்ம இது பண்ணுறோம். இதுதான் இதில் பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ஆன் யூ நோவில் உனக்கு ஒரு பாக்ஸில் ஒரு மேட்ரு கொடுத்துருக்காங்க. Not all things that we see or feel are matter. நம்ம பார்க்கக்கூடியது உணரக்கூடியதெல்லாம் பருப்பொருள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சன்லைட், சவுண்ட், ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி neither occupy space nor have any mass. They are not matter. இந்த நம்ம உணரக்கூடிய ஒலி, கேட்கக்கூடிய சவுண்டு, அந்த விசை, அடுத்து எனர்ஜி, ஆற்றல், இதெல்லாம் எந்த ஒரு நிறையும் இல்லை, அதில் எந்த ஒரு இடத்தையும் அடைக்கலை. அதனால் அதெல்லாம் நம்ம they are not matter. அதை நம்ம பொருளாகவே எடுத்துக்கிற கூடாது. தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்னு சொன்னால் சாலிட், லிக்யூட் ஆர் கேஸ், 3 வகையில் இருக்கும். சாலிட், லிக்யூட், கேஸ், திட, திரவ, வாயு, இது 3மே சேர்ந்து தான் 3மே நம்ம மேட்டர்னு தான் சொல்கிறோம். அதில் பியூர் சப்ஸ்டன்சஸ், தென் இம்பியூர் சப்ஸ்டன்சஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் தூய பொருள், இம்பியூர் சப்ஸ்டன்சஸ்னால் கலவைகள், நாட் ஃபிக்ஸட் காம்போசிஷன். இது தூய்மையற்ற பொருட்கள், மிக்சர்ஸ்னால் கலவைகள் அல்லது தூய்மையற்ற பொருள். தென் அகெயின் பியூர் சப்ஸ்டன்சஸ் can divided into elements and compounds. Element and compound. Element is cannot be broken down to simpler substances. Element எளிய பொருட்களை உடைக்க இயலாது. For example, copper, oxygen, iron, hydrogen, mercury, etc. But compounds, சேர்மங்களை a fixed composition can be broken down into element by chemical or electrochemical reactions. ஒரு சில வேதி வினைகள் மூலமாக இந்த காம்பவுண்ட்ஸை எளிய மூலக்கூறுகளாக, எளிய பொருட்களாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர், மீத்தேன், சுகர் அண்ட் சால்ட், எக்ஸெட்ரா. Again, mixtures, impure substances, no fixed composition, can divided into two
part. One is homogeneous and then heterogeneous. Homogeneous means ஒருபடித்தான கலவை. Heterogeneous means பலபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவை ஆர் ஹோமோஜினஸ்னால் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் கம்போசிஷன். யூனிஃபார்ம் கம்போசிஷன் சீரான இயல்பு கொண்ட ஒரு கலவை. இதில் வந்து ஹெட்ரோஜீனஸ் பலபடித்தான கலவையில் வந்து சீரற்ற இயல்பு, நான் யூனிஃபார்ம் கம்போசிஷன். homogeneous is uniform composition. For example, sugar in water, salt in water, sulfur in carbon disulfide, water and alcohol, etc. These are the homogeneous uniform composition mixture. And then heterogeneous non-uniform composition. For example, sand and salt, sugar and salt, wood, blood, water and oil, water in oil, etc. These are the examples for non-uniform composition heterogeneous mixtures. Okay, understand? Okay. Then now we are going to element. We are going to, first one is element, pure substances, and then element cannot be broken down into simpler substances. Most of you, for example, most of you may be interested in music and some of you may know how it is composed. சிலருக்கு இசையில் ஆர்வம் இருக்கும், சிலர் இசைக்கருவியில் இசைக்கக்கூடிய எல்லாரும் இருப்பீங்க. இதில் இசை என்பது மியூசிக் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எ ஃபியூ பேசிக் மியூசிக்கல் நோட்ஸ். அதுலேயும் சில மியூசிக்கல் நோட்ஸ் இருக்குது பேசிக்காக. எப்படி சொல்லுவோம் நம்ம? ச ரி க ம ப அந்த மாதிரி சொல்லுவோம். ம ப த நிஷா அப்படின்னு சொல்லுவோம். சரி கம பத நிஷா அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மியூசிக். இது வந்து இசையின் அடிப்படை கட்டமைப்பு. இதே மாதிரி லைக்வைஸ் all substances on earth are made up of certain simple substance called elements. இதை மாதிரி தான் பூமியில் அனைத்து பொருட்களும் தனிமங்கள் என இது எளிமையான பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன், காப்பர், அயன், ஹைட்ரஜன், மெர்க்குரி. These are then plants, cats, apple, rocks, cars and even our bodies contain elements. நம்ம மனித உடல்லையும் கூட நிறைய தனிமங்கள் இருக்குது. எலமெண்ட்ஸ்னால் தனிமங்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆன்யூனோ அப்படிங்கிற உனக்கு பாக்ஸில் ஒரு இது இருக்குது. அதில் வந்து பார்த்தா இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வேதியியல் வகைப்பாட்டு அட்டவணையில், நவீன ஆவர்த்தன அட்டவணையில் there are 180 elements known to us. நம்ம இதுவரை கண்டுபிடிச்ச தனிமங்களோட எண்ணிக்கை வந்து 118. Out of 180, 92 of which are naturally occurring, while the remaining natural occurring வந்து இயற்கையிலே கிடைச்சது வந்து 92 out of 118. The remaining 26 have been artificially created. செயற்கையாக தயாரிக்கப்பட்டது 26. 118 நமக்கு கிடைச்சிருக்க தனிமங்கள், அதில் 92 வந்து இயற்கையாக கிடைச்சது, மீதி உள்ள 26 செயற்கையாக தயாரிச்சது. But from these 118 elements, billions of compounds are formed, some naturally occurring and some artificial,
இட்ஸ் நாட் that அமேசிங். இப்போ இந்த 118 தனிமங்களை வச்சு பில்லியன் கணக்கில் காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம இது நேச்சுரலாகவும் எடுத்திருக்கிறோம், ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வியப்புக்குள்ளான ஒரு காரியம். இப்போ ஆட்டம் என்ன? வாட் இஸ் ஆட்டம்? வாட் இஸ் ஆட்டம்? The smallest unit of an element which may or may not have an independent existence. இது வந்து ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அணு. இது தனித்தோ சேர்ந்தோ இருக்கும். இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்ட். மே ஆர் மே நாட் ஹேவ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்ட், but always takes part in a chemical reaction in called atom. இது வேதி வினையில் ஈடுபடக்கூடிய இந்த தனிமத்தை தான் நம்ம ஆட்டம்ஸ் சொல்கிறோம். Then molecules. The smallest unit of a pure substances, molecules, which always exist independently. இது பெரும்பாலும் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து மூலக்கூறுங்கிறது வந்து தனித்தே காணப்படும். அண்டு கேன் retain physical and chemical properties of that substance is called a molecule. இதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதை தான் நம்ம மாலிக்யூல்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் மாலிக்யூல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்கிற மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது, H2. Then oxygen molecule consists of 2 atoms of oxygen, 2 oxygen, 2 atom oxygens. Okay, all elements can be classified according to various properties. பல எல்லாமே வேறு வேறு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது எல்லா எலமெண்ட்ஸுமே. இந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வே டு do this is to classify them as metals and non-metals and metalloids. Metal and metalloid and non-metals. Types of elements. Different types of elements. Metals, for example, iron, gold, copper. The non-metals. Metals na உலோகம், non-metals na அலோகம். Metalloids அப்படின்னா உலோக போலிகள். Non-metals, for example, gold, நிலக்கரி, wood மரம். Then metalloids, உலோகப்போலிகள் வந்து போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக். இதில் non-metals வந்து எக்ஸாம்பிள் கோல், wood மீன்ஸ் கார்பன். எல்லா மரக்கரியில் எல்லாத்துலேயுமே கோல், wood எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? கார்பன் இருக்கும். நியான், குளோரின், நிறைய சொல்லிட்டே போகணும். Then compounds. Next is compounds. When 2 or more elements combine chemically to form a new substance. சேர்மம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை வீதத்தில் சேரக்கூடிய ஒரு புதிய கலவை, ஒரு புதிய பொருள். இந்த பொருளை தான் நம்ம சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம், காம்பவுண்ட் அப்படி. The new substance is called a compound. For example, see the pictures. Examples of compounds: water, salt, sugar, carbon dioxide. Then rust means துரு, இரும்பில் பிடிக்கிற துரு. Then சில activities. Number 2, make models of the molecules
of compounds by using matchsticks and clay balls as shown below. உனக்கு ஒரு பாக்ஸில் ஆக்டிவிட்டீஸ் 2ல் கொடுத்துருப்பார். என்ன கொடுத்துருக்கு? தீக்குச்சிகளை பயன்படுத்தி அல்லது களிமண் உருண்டைகளை பயன்படுத்தி இந்த மாடல்களை செய்ய சொல்லிருக்கு. நீரின் மூலக்கூறு, வாட்டர் மாலிக்யூல் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூல்ஸ் மீன் H2O. H2O 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். H2O 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். தட் இஸ் வாட்டர் மாலிக்யூல் மாடல்ஸ். Then carbon dioxide molecules. CO2. 1 carbon atom and then 2 oxygen atom. CO2. This is the carbon dioxide molecule based on the matchsticks, either matchstick or clay balls model. Okay. Then compounds of phosphorus, nitrogen and potassium are used in fertilizers. இதெல்லாம் வந்து பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியத்தின் சேர்மங்கள்லாம் உரம் தயாரிக்க பயன்படுகின்றது. Then silicon compounds are of immense importance in the computer industry. இந்த சிலிக்கான் சேர்மங்கள் கணிப்பொறி துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. Then compounds of fluorine are used in our toothpaste. Fluorine நம்ம தேய்க்கிற பல்லு துலக்கிறக்கூடிய இந்த பற்பசைகளில் உதவக்கூடியது என்னது? ஃப்ளூரின். ஃப்ளூரின் தான் அந்த பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானது. ஃப்ளூரின் காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்குது. தென் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்? வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ்? எலமெண்ட் made up of only one kind of atom. Made up of only one kind of atom. ஒரே வகையான அணுக்களை கொண்டது எலமெண்ட். But compound more than one kind of atom. Made up of more than one kind of atom. ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டது. That is compound. Then second point of difference, the smallest particles that retains all its properties of atom. ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிகச்சிறிய துகள்கள் அணுக்களை கொண்டு தன்னகத்தை கொண்டு. மிகச்சிறிய அந்த தனிமத்தின் அந்த துகள்கள் அணுவானது அந்த ஒரு அனைத்து பண்புகளையும் கொண்டிருக்கும். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா smallest particles that retains all its properties in the molecule. இது மூலக்கூறுகளில் கொண்டிருக்கும். smallest particles மாலிகுலில் இருக்கும். இதோட பண்புகள்லாம் மாலிகுலில் இருக்கும். Then cannot be broken down into simpler substances. இந்த எலமெண்ட்டை வந்து சிறிய பொருளாக எளிய பொருளாக மாற்ற முடியாது. காம்பவுண்டை வந்து எளிய பொருள்களாக வேதியியல் முறையில் என்ன செய்வோம்? தனிமங்களை பிரிக்க முடியும். எஸ். Then next student, mixtures. Mixtures means impure substances. Impure substance. A mixture is an impure substance. It contains two or more kinds of elements or compounds are both physically mixed together in any ratio. எலமெண்ட்ஸாகவும் இருக்கலாம், காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். அதில் ஃபிசிக்கலி மிக்சட் டுகெதர் இன் எனி ரேஷியோ. ஏதாவது ஒரு ரேஷியோவில் இது இருக்கும். இது வந்து கலவைகள் வந்து என்ன சொன்னால், கலவைகள் ஒரு தூய்மையற்ற பொருள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்திருக்கும். எனி ரேஷியோ அதில் கலந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ see the pictures. Example of pictures, rock, mixture of different kinds of rock. ஒரு ராக்கில் வந்து நிறைய மிக்சர் அதில் கலந்துருக்கும். தென் சாண்ட்விச், மிக்சர் ஆஃப் பிரெட், மீட், டொமேட்டோ. இது சாண்ட்விச்சில் அப்படி இருக்கு. தென் சோடா, மிக்சர் ஆஃப் சுகர் அண்டு வாட்டர். சோடாவில் என்ன இருக்குது? சுகர் அண்டு வாட்டர் மிக்சர், தட் இஸ் மிக்சர். தென் லைம் ஜூஸ்,
mixture of lime, sugar, salt and water. This is the mixture examples. Then another one more to know, LPG, liquefied petroleum gas. Liquefied petroleum gas. It is a highly inflammable hydrocarbon gas. இந்த எல்பிஜிங்கிறது வந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இது மிக எளிதில் தீப்பற்றக்கூடியது ஒரு ஹைட்ரோகார்பன் வாயு. இதுதான் நம்ம வீட்டில் சமையலுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். இஸ் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங், குக்கிங், ஆட்டோ ஃபியூல் எக்ஸெட்ரா. இதெல்லாம் இதுக்கு பயன்படுத்துகிறோம். சமைக்க பயன்படுத்துகிறோம், வாகன எரிபொருளாக பயன்படுத்துகிறோம், வெப்பப்படுத்த பயன்படுத்துகிறோம். It contains mixture of butane and propane. Butane and propane. ரெண்டு mixture gases. LPG liquefied through pressurization. இது வந்து அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட திரவம் மாக்கப்படும். இந்த LPG வந்து அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டால் தான் திரவமாக்கப்படும். Then differences between compound and mixture. Compound and mixture. Difference between compound and mixture. There are differences between compound and mixture. They can be shown picture, please. Mixture and compound. One is it contains two or more substances. மிக்சர் அண்டு காம்பவுண்ட்ஸ், கலவைகள் மற்றும் சேர்மங்களுடைய வேறுபாடுகள். கலவைகள் இது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது. காம்பவுண்ட் இட் இஸ் எ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். இது ஒரே ஒரு பொருளால் ஆனது காம்பவுண்ட். தென் செகண்ட், த கான்ஸ்டியூயன்ட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரொபோர்ஷன். கலவைகள் அதில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை ஒத்துள்ளன. எந்த அளவுக்கு அதில் கலந்துருக்கோ அந்த பகுதி பொருளை ஒத்துள்ளது. தி கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டெஃபனைட் ப்ரொபோர்ஷன். இது வந்து சேர்மத்தின் பண்பு அதில் பதிப்பொருளின் பண்புகளிலிருந்து வேறுபடுகிறது. டெஃபனைட் ப்ரொபோர்ஷன். இது தென் show the properties of their constitution. Show their properties of their constituents. இதன் பகுதி பொருட்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம். அது செகண்ட் பாயிண்ட் தான், விகிதாச்சாரத்தில் இருக்கலாம். இது அந்த நிலையான டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், நிலையான விகிதாச்சாரத்தில் இருக்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தேர் கான்ஸ்டியூயன்ட்ஸ். கலவைகள் அதில் பகுதி பொருட்களும் பண்புகளை ஒத்திருக்கும், பகுதி பொருட்களை ஒத்திருக்கும். இதில் வந்து பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து வேறுபடுகிறது. பகுதி பொருள் பண்புகளிலிருந்து வேறுபடுது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் ஆல்ரெடி இதை எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கும். தென் ஃபோர்த் பாயிண்ட், த காம்பனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட். இதில் உள்ள பகுதி பொருட்களை இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்கலாம். இதில் வந்து த கான்ஸ்டியூயன்ட்ஸ் கேன் ஒன்லி பி செப்பரேட்டட் பை ஒன் ஆர் மோர் கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் வந்து காம்பவுண்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் ஒரு வினை அல்லது ரெண்டு வினைக்கு மேலே உள்ளதை வச்சு தான் நம்ம அதை பிரிக்க முடியும். தென் டைப்ஸ் ஆஃப், இதில் வந்து பிளட்டுக்கு வந்து உனக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பார். பிளட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பிளட் இஸ் நாட் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். It is a mixture of various compounds such as platelets, red and white corpuscles, blood corpuscles and plasma. Platelets, red blood corpuscles and then white blood corpuscles, then plasma. இதெல்லாம் சேர்ந்தது தான் பிளட்டு, ரத்தம். ரத்தம் ஒரு கலவையா அப்படின்னு உனக்கு வந்து blood is pure substances
ஒரு ஷார்ட் நோட் கேட்கலாம், அது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ரத்தம் உனக்கு ஒரு கலவையா நிரூபி அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அதில் என்னென்ன இதெல்லாம் கலந்துருக்குன்னு நம்ம சொல்லணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். டைப்ஸ் ஆஃப் மிக்சர், கலவைகளின் வகைகள். கலவைகளின் வகைகள். இந்த கலவைகள் வகைகள்னு பார்க்கும்போது ஒன் இஸ் ஹோமோஜீனஸ். ஹோமோஜீனஸ் அண்ட் தென் ஹெட்டிரோஜீனஸ். ஹோமோஜீனஸ்னா ஒருபடித்தான கலவை. இது வந்து பலபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. இந்த ஒருபடித்தான கலவையில் ஹோமோஜீனஸில் வந்து என்ன இருக்குது? ட்ரூ சொல்யூஷன், உண்மையான கரைசல், உண்மையான கரைசல். அண்ட் தென் அலாய்ஸ், உலோக கலவைகள். உண்மையான கரைசல், உலோக கலவைகள். இந்த ஹோமோஜீனஸில் வந்து உண்மையான கரைசல்கள், உலோக கலவைகள், அலாய். தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபடித்தான கலவை. தென் பலபடித்தான கலவை ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னு சொன்னால் சஸ்பென்ஷன்ஸ், கொலாய்ட்ஸ். சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் கொலாய்ட்ஸ். தொங்கல்கள், கூழ்மங்கள். தொங்கல்கள், கூழ்மங்கள். இதைத்தான் நம்ம பார்க்குறோம் டைப் ஆஃப் மிக்சரில். தென் ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஹோமோஜீனஸ்னா என்ன, ஹெட்ரோஜீனஸ்னா என்ன? A mixture in which the components cannot be seen separately, it is called homogeneous. Then mixture in which the components can be seen separately is called heterogeneous. பலபடித்தான கலவையை நம்ம பார்க்க முடியும். பட் மிக்சர் ஆஃப் ஹோமோஜீனஸ் இதை வந்து நம்ம cannot be seen, பார்க்க முடியாது. ஒருபடித்தான கலவையை நம்ம பார்க்க முடியாது. பட்டு அதில் என்ன கலந்துருக்குன்னு பார்க்க முடியாது. பட் பலபடித்தான கலவையில் என்னென்ன கலந்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய எக்ஸாம்பிள் உனக்கு புக்கில் கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், வி see the homogeneous and heterogeneous mixture definition and example. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு ஹோமோஜீனஸ் மிக்சர்ஸில்? ஃபார் எக்ஸாம்பிள் டீ, fruit juice, medicine, tablets, capsule, then honey, தேன், milk, பால், then blood. These are the homogeneous mixtures. It is the mixture in which the components are uniformly distributed throughout its volume and cannot be seen separately. டீயை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்க முடியாது. ஃப்ரூட் ஜூஸை நம்ம பிரித்து பார்க்க முடியாது. மாத்திரையில் பிரித்து பார்க்க முடியாது. தேனை பிரித்து பார்க்க முடியாது. பாலை பிரித்து பார்க்க முடியாது. ரத்தத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. These are the homogeneous mixtures. Homogeneous mixture example. Then heterogeneous mixtures. Heterogeneous mixtures. It is the mixture in which the components are not uniformly distributed. Uniformly distributed throughout its volume and can be easily seen separately. இது வந்து நல்ல யூனிஃபார்ம்லியாக இது பண்ணிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். பட் நம்ம என்ன செய்யலாம்? கேன் பி ஈஸிலி சீன் செப்பரேட்லி. ஈஸியாக அதை நம்ம என்ன செய்யணும்? பிரித்து பார்க்க முடியும். ஐஸ் இன் வாட்டர். ஐஸ் இன் வாட்டர். சூப்பி நூடுல்ஸ். அசார்டட் கேண்டீஸ், சாக்லேட்ஸ். அசார்டட் கலராக உள்ள கேண்டீஸ். தென் அசார்டட் ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் பழங்கள். தென் சாயில், மண்ணை பிரித்து பார்க்கலாம். ஆயில் இன் வாட்டர், தண்ணி வேறு ஆயில் வேறையா நம்ம பார்க்கலாம். தீஸ் ஆர் த ஹெட்ரோஜினஸ் மிக்சர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. Remaining part of this lesson we have to see next class. ஓகே, நீங்கள் இதெல்லாம் ரஃப் நோட்டில் நோட்ஸுக்கு இது பண்ணி எழுதியிருக்கணும். புக்கை ரெஃபர் பண்ணு, வீட்டிலேருந்து உட்காந்து படி. ரைட் ஸ்டூடெண்ட், யூ ஹாவ் டு ரைட் டவுன் இன் யுவர் ரஃப் நோட் and go through the study in yourself in your home. Refer with the book, textbook. Okay, main point you are write down. Don't forget
இந்த ரஃப் நோட்லாம் மெயின்டைன் பண்ணி, சயின்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உனக்கு வகுப்புகள் சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சுன்னா இதெல்லாம் நான் நடத்தினெல்லாம் கேட்பேன். நோட்டோடு சப்மிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.